மகப்பேசு மந்திரத்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சுருட்ட கணா கண்டேன் தோழினான். இந்திராதி தேவர்கள் எல்லாம் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணான் அப்படின்றதாக சொல்லுங்க. இந்திரன்லாம் வருவாங்கன்னு கேட்டார். ராமாவதாரத்துல பெருமாள் தன்னை மனுஷனாக நினைச்சிருந்தேன்னு சொன்னதுனால இந்திரன் அங்க இருக்கார்கள். சரபங்க சுதீக்ஷ்ணதான இந்த ரிஷிகளுடையதான ஆசிரமத்துல ராமன் போகச்சு இந்திரன் அங்க வந்திருந்தான். ஆனா இந்திரன் ராமனோட பேசல. ஏன்னு கேட்டாக்க ராமன் தன்னை மனிதனாக நினைச்சிருந்து அவதாரம் பண்ணியிருக்கான். அதனால இப்போ ராமனை மீட் பண்ணக்கூடியதான சந்தர்ப்பம் இல்லைன்னு இந்திரன் பார்க்காமலே போயிட்டான். கிருஷ்ணாவதாரம் அப்படி இல்லை. அசுரர்களை எல்லாம் கொல்லுவான், திடீர்னு விஸ்வரூபம் காப்பான். இந்திரன் வந்து மழை பெஞ்சாருனாக்க கோவர்த்தனகிரியை தடுத்து இந்திரனே வந்து கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணுவான். இப்படி எல்லாம் பண்றதுனால கிருஷ்ணாவதாரத்துல அவர்கள் எல்லாம் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து நிச்சயதார்த்தம் பண்ணினார்கள். நான் திசை தீர்த்தம் குணத்து நல்கி பார்ப்பன சிக்கர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு தன்னை காப்புனான் கட்ட கனா கண்டேன் தோழினான். மங்கள ஸ்நானம் ரட்சாபந்தனம் ஆச்சு என்றதாக சொல்றேன். அதனால எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகும்ன்றதாக. இதுல நம்ம பூர்வாச்சாரியர்களுடையதான ரசமான உரை என்னன்னு கேட்டா, பூப்புனை கண்ணி புனிதனோடு. புனிதன் பெருமாள் பவித்ரானாம் பவித்ரமோ மங்களானாம் மங்களம் அப்படின்றதாக சொல்றார்கள். புனிதன்றதாக ஆண்டாள் கிருஷ்ணன் சொல்றார். என்ன புனிதன் அப்படின்னு கேட்டார். இந்த கான்டெக்ஸ்டுக்கு அவன் ரொம்ப ஆச்சாரமா இருந்தான். எப்படின்னா தீர்த்தா மாடிட்டு அந்த மடியா இருக்கிறதான அந்த மஞ்ச வேஷ்டியை உடுத்திட்டு கையில பவித்திரம் போட்டு ரெண்டு பேரையும் பவித்திரம் போட்டு தர்மத்துல அப்படி கல்யாண மேடை கல்யாண ஹால்னாங்க எப்படி இருக்கும்? நிறைய பேர் வந்திருப்பா, கூட்டம் இருக்கும். எல்லாரும் ரொம்ப ஆச்சாரமா இருக்கான்னு சொல்ல முடியாது. அதனால என்னன்னா ஆச்சாரமா இருக்கிறவன் இப்படி 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 போவான், நெளிஞ்சு நெளிஞ்சு போவான், யார் மேலேயும் படக்கூடாதுன்றதாக சொல்லுவான். வேஷ்டி அப்படி படிச்சுப்பான், யார் மேலேயும் வேஷ்டி படக்கூடாதுன்றதாக. அப்படி இவன் வந்து தன்னுடைய மேல எதுவும் விழுப்பு படக்கூடாது, யார் மேலேயும் படக்கூடாதுன்றது எல்லாத்தையும் காமிச்சிருந்து அவ்வளவு புனிதனாக இருந்தானாம். எதுக்காகன்னு கேட்டா, பெரியாழ்வார் பார்த்துட்டு எல்லாத்துலையும் பட்டு போறாங்க, வானப்பா வேற மாப்பிள்ளையும் பாருன்னு சொல்லிட போறாங்கன்றதுக்காக கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஆச்சாரமா இருக்கும், அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்றதாக சொல்லி பூப்புனை கண்ணி புனிதனோடு இருந்தேன் காப்பனான் கட்ட கனாக்கேன் தோழினான் கல்வழி தீபம் கலசமுடன் ஏந்தி சதிரிலம் அங்கே இருந்தான் வந்தது கொள்ள மதுரையார் மன்னன் நடுநிலை தொட்டு என்றும் மதிரப்பு ஒத்தக்கனா கண்டேன் தோழினான். மதுரையார் மன்னன் ஒரு ஆச்சாரியன் வந்து ஒரு பெருமாளை எழுந்தருளை பண்ணினாராம். இந்த பெருமாளுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு அவர் யோசனை பண்ணார். பெருமாள் ராத்திரி கனவுல வந்தாரா, ஏன் அந்த பேர் இந்த பேர் யோசிக்கிறேன், மதுரையார் மன்னன்றதான பேர் வச்சா ஆகாதான் அப்படின்றதான அந்த ஆச்சாரியனுக்கு சொல்லி அவர் எழுந்தருளை பண்ணிட்டாங்க. அந்த விக்கிரகத்துக்கு மதுரையார் மன்னன்றதாக. எதுக்குன்னா பெருமாளுக்கு இந்த திருநாமத்திலே அவ்வளவு ஆசை இஷ்டம் அப்படின்றதான. அது மதுரையார் மன்னன் அப்படின்றதான். அடிநிலை தொட்டு எங்கும் அதிர போத கனா கண்டேன். வாமனனாக இவர் மகாபலியுடையதான யாகசாலைக்கு போச்சேயே பூமி நெடுஞ்சாலாம் பூமாதேவி. பெருமாளுடையதான அந்த அதிர்வுனால தாங்க முடியல பூமாதேவிக்கு நெடுஞ்சாடுதான். அப்படி யாசகம் போச்சேயே அப்படி அதிர போக பெருமாள் இங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காங்கதாக சொன்னாங்க, எப்படி போவாங்கதாக சொல்லி அப்படி மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு பெருமானுடையதான பாதுகை பெரியாழ்வார் வாங்கி கொடுத்ததான பாதுகையை போட்டு எங்கும் அதிர போத கனா கண்டேன் தோழினான். இந்த வார்த்தையெல்லாம் அந்த காலத்திலேயே ஆண்டாளை பாடிட்டார் கிருஷ்ணனுக்கு அப்படின்றதான். மத்தளம் கொட்ட மரிசங்கம் நின்றுத முத்துடை காமம் நிறைத்தாழ்ந்த வந்தேன் மைத்தனம் நம்பி மதுசூதன் வந்தனை கைத்தலம் பட்ட கனா கண்டேன் தோழினான். பாணிகிரகணம் பண்ணிட்டான்தான். வாய் நல்லார் நல்ல வரையோடி வந்திருந்தான் வாசிலை நாணம் கொடுத்து பருகி வைத்தேன் காய்ச்சலமாக்களை வந்தான் என் கை பற்றி தீபலம் செய்ய கனா கண்டேன் தோழினான். சப்தத்தை தீர்த்ததாக சொல்லி அதை பண்ணினார்கள். இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பக்காவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையான் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான். ஆண்டாளுடையதான திருவடியை பிடிச்சு அம்மி மேல வைக்கணும். அது வேற இப்படி இப்படி ரெண்டு தடவை மெதுவா போகணும் இல்லையா? அதனால அவ
ஒரு ஸ்டெப்பில் போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் பத்திரமா பிடிச்சி நல்லா அழைச்சிட்டு போகணும். ஏதோ தொட்டோம் இதுதான் சொல்லி தொட்டதும் தெரியாத மாதிரி தொடுறதெல்லாம் கிடையாது. நல்லா பிடிச்சி நிதானமாக 3 ஸ்டெப் வச்சு அந்த அம்மி மேலே வைக்கணும். அப்போ சொல்கிறாலாம் பிள்ளையாத்துக்காரெல்லாம் ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்தாலும் அதில் எங்காத்து மாப்பிள்ளை பொண்ணு காலை தொட மாட்டார் அப்படிங்கிறாங்க. சிவிலிபுத்தூரில் இருக்கிறவாள்லாம் சொல்கிறாங்க, அதை எப்படி கல்யாணம்னு வந்துட்டாக்க இந்த சமயத்தில் பொண்ணு காலை பிடிச்சுதான் ஆகணும், பிடிச்சே தீரணும். இந்த மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலாம். அதுக்குள்ள இவன் அவன் நடுவில் தெரியாம கால் பிடிச்சின்னு போய் அம்மி மிதிக்க கண்டேன் தோழினான். பிள்ளை வீட்டார் வேண்டாம்னு சொல்லுவான், பெண் வீட்டார் வேணும்னு சொல்லுவான். இவன் என்ன பண்ணுவான்னா தானே வந்து ஆண்டாள் திருவடியை பிடித்து அம்மி மேல வச்சுட்டு போயிடுவான். நீங்க பேசிட்டே இருக்கும். அடுத்தது டிஃபன் எப்ப வந்ததாகத்தான், அடுத்தது டின்னர் எப்போ, லஞ்ச் எப்போ வந்ததாக அது பேசணும். அம்மி மிதிக்க கண்டேன் தோழி வரிசிலை வாழ்முகத்து என்னை மாதான் முந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகம் நச்சுடன் கைமேலன் கை வைத்து ஒரு முகந்தட்ட கண்டேன் தோழி. நான் ஒரு முகந்து அது போது நடும் போது அது லாஜ ஹோமம்ன்றதாக அதை பண்ணச்சே யார் பேரை சொல்றாங்கன்னா அறிமுகம் நச்சுதான் நிருசிம்மூர்த்தி தான் அந்த கிருஷ்ணன் அப்படின்னு. ஏன்னு கேட்டார், நாளைக்கு போஸ்ட்போன்மே பண்ணாததான் பெருமாள் நிருசிம்மூர்த்தி, கைவிடவே மாட்டார் பக்தர்களை. அதனால அந்த நிருசிம்மனை பத்தி பாடி அந்த பொறியை விட்டுட்டாலும் ஆண்டாள் கையை விடமாட்டார் அவர் அப்படின்றதான சொல்லி அந்த நிருசிம்மூர்த்தியினுடைய அச்சுதன் பக்தர்களை கைவிடாததான் பெருமாள் அப்படின்றதான. குங்குமம் அப்படி குடி சார்ந்த மட்டித்து மங்கள வீதி வலம் செய்து மனனே அங்கு அவனோடும் உடன் சென்றன் தாமே மஞ்சனமாட்ட கண்டேன் தோழி நான். அதுக்கப்புறம் இது சொல்லுங்க நீராடுறது தானே. அதுக்கு அடுத்தது நாச்சியார் சம்பாவனைக்காக சூடி கொடுத்த நாச்சியார் சம்பாவனா. அடுத்தது ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லு புத்தூர் கோலம் சூட்டை சொல் இவை தமிழ்மாக இறைந்தும் வல்லவர் வாயுடன் மக்களை பெற்று மகிழ்வரே. ஆயனுக்காக தான் கண்ட கனாவினை வேயர் புகழ் வில்லு புத்தூர் கோலம் கோதை சொல் தூய தமிழ் மாலை இறைந்தும் வல்லவர் வாயுடன் மக்களை பெற்று மகிழ்வரே. இப்படி ஆண்டாளுடையதான திருக்கல்யாணம் நடந்தது. அவர் ஆண்டாள் வந்து பெரிய பெருமாளோட சேர்ந்து ஐக்கியமாயிட்டான் அப்படின்றதான. அதுல இவருக்கு ஒரே கோபம், வருத்தம். யாருக்கு? பெரியாழ்வாருக்கு. ஒரு மகள் தன்னை உடையேன், திருமகள் போல் வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்றார். அவளை அப்படி மகாலட்சுமி மாதிரி வளர்த்தேன், பெருமாள் பேருன்னு ஆக்ஷன் போட்டார். பெருமாள் சொன்னார் கவலைப்படாது, பெரியாழ்வாரே ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாள் என்னோட இருக்கான்றதுக்காக நீ கவலைப்படாதையும் உங்க ஊர்லயே நான் இருக்கேன்றதாக சொல்லி ரங்கமன்னாராகவும் ஆண்டாளாகவும் பக்கத்திலேயே பெரியாழ்வாரும் கருடனாக சேவை சாதிக்கிறார் அப்படின்றதாக சொல்லி மாமனாரத்திலேயே எப்போது இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதான் எனக்கு பழக்கம். பார்க்கடல் மாமனார் அந்த மகாலட்சுமி தோன்றினதான இடம், அங்கேதான் நான் இருக்கேன். பார்க்கடலோடு பையத்துலிருந்த பரமன் நடிப்பார். பார்க்கடல்ல போய் நின்றுட்டு இருக்கான், உட்கார்ந்து இருக்கான்லாம் சொல்ல, நல்லா படுக்கையை போட்டுன்னு படுத்துட்டு இருக்கார் அப்படின்றதான். அதனால நான் உங்க ஊர்லயே ஸ்ரீவில்லிபுத்தூர்லயே எப்பவும் இருக்கேன்றதான் சொல்லி ஆண்டாள் ரங்கமன்னாராகவும் பெரியாழ்வார் கருடனாகவும் அங்கே சேவை சாதிக்கிறார்கள் தான் சொல்லி இப்படி இந்த ஆண்டாளுடையதான திருப்பாவைன்றது சகல சிரேயசையும் கொடுக்கக்கூடியது. அது அனுபவத்துக்கே நம்ம சொல்லச்சேயே நம்மளுடையதான தமிழ்ல எளிமையான தமிழ்ல அதை சொல்லச்சேயே எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுதான. அதனால எல்லாரும் இந்த ஆண்டாளுடையதான இந்த திருப்பாவை 30 நாளும் 29 நாளும் அனுபவிச்சு 30 பாசுரத்தையும் அனுபவிச்சு ஆண்டாள் கல்யாணத்தையும் கேட்டு எல்லா ராத்திரிலையும் எப்பவும் கல்யாணம் நன்னா வந்து எல்லாரும் எல்லா குடும்பமும் வாழையடி வாழையாக நன்னா மேல மேல இருக்கணுன்றதாக ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளிலே பிரார்த்திக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை அடைய கொடுத்ததான அவ சுந்தர் சுவாமி அவர்களுக்கும் அவ குடும்பத்தா எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு தான் சொல்கிறேன். அவ சிஸ்டர்ஸ்லாம் தினம் வந்து இங்கே அவ்வளோ தூரம் அதை நல்லா நடத்தி கொடுத்து எனக்கும் அதில் என்னென்னாங்க அப்படி உற்சாகம் அவெல்லாம் வந்து கேட்கறது பார்த்தாங்க இன்னும் உற்சாகமாக இருந்து அது ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க.
நீங்கள்லாம் முக்கியம். எல்லாரும் இருந்தாலும் ஸ்ரோதாக்கள் இருந்தால் தானே அது பரிமளிக்கும், கேட்கிறவா இருந்தால் தானே பரிமளிக்கும். அதனால நீங்கள்லாம் ரொம்ப ஆசையோட கூட இப்படி ஆண்டாள் கோஷ்டி தான் இங்க மெஜாரிட்டியா இருக்கும். நேரிலும் தாண்டியோ ஒன்லி ஆண்டாள் கோஷ்டி சொல்லலாங்கச்சே அவர் வந்தார். அந்த மாதிரியான அப்படி ஆண்டாளை சேர்ந்தவர்கள்லாம் ஆண்டாள் கோஷ்டியே இங்க வந்து ரொம்ப அதை தெரிஞ்சு நான் கேட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் சகல க்ஷேமத்தையும் பகவானும் ஆச்சாரியர்களும் கொடுக்கணுன்றதாக அடியை பிரார்த்திச்சுக்கிறேன். இதை ஏற்பாடு பண்ணது இங்கே வாழலாம் இந்த இடத்துல இருக்கிறதான மேனேஜர், அப்புறம் இன்னும் எல்லாரும் இங்கே வேலை செய்கிறவா அத்தனை பேரும் இதுக்கு எவ்வளோ ஒத்துழைச்சிருக்காங்க. இன்னொருத்தர் உமாசங்கர்னு அவர் ரெக்கார்டு அப்லோட் பண்ணுறாரு. அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் இருக்கா. அத்தனை பேருக்கும் அடியேதான கிருத்தஜதையை தெரிவிச்சிருந்து ஆண்டாளுடைய அனுகிரகத்தில் அவாளும் அவள் குடும்பமும் எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லாம் லோகா சமுத்தா சுகமாக வந்து ஒரு இதை இன்னைக்கு கொஞ்சம் பிரசாதம் பண்ணின்னு வந்திருக்கா. எல்லாருக்கும் அதை வாங்கிக்கோங்க. பூ பழமும் வாங்கிக்கோங்க. ஆண்டாள் பிரசாதம் இன்னும் கொஞ்சம் பிரசாதமும் இருக்கு. இது வளை, குங்குமம், மஞ்சள் கொடுக்கணும்னு அதெல்லாமும் வாங்கிக்கோங்க. லேடிஸ்லாம் இப்போ ஒரு ஆரத்தி பண்ணி பெருமாளுக்கு அதை அபிஷேகம் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம இது இந்த கடைசியில் சொல்ல